15,000 ரூபாய்க்குள்ள மொபைல் போன் வாங்கணும். ஆனா என்ன மொபைல் போன் வாங்குறது? எந்த ஐடியாவுமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள யாராவது 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு மொபைல் போன் வாங்கி அது செம சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன மொபைல் போன், என்ன பிரைஸ்க்கு வாங்குனீங்க, அதுல என்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போற மொபைல் Samsung Galaxy F23. நிறைய பேர் வந்து வாங்கினா Samsung மொபைல் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சோ அவங்களுக்கு மட்டும் இந்த மொபைல் வந்து சஜஸ்ட் பண்றேன். இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச் TFT டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate ஓட இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து ரியர்ல வருது. ஆனா செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் தான். அதனால பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம். இந்த மொபைல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சாம்சங்லயே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே மொபைல் இந்த மொபைல் தான். அது மட்டும் இல்லாம Snapdragon ப்ராசஸரோட வரக்கூடிய மொபைல். Snapdragon 750G ப்ராசஸர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் வராது. அத மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ 15,000 ரூபாய்க்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட நான் வாங்குனா Samsung தான் வாங்குவேன் அப்படிங்கறவங்க மட்டும் இத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள ஒரு பெஸ்ட் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைல் போன் சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Infinix Note 12 Pro. இதுல 6.7 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 60 Hz refresh rate தான் இருக்கு. இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்கும். அது போக இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Helio G99 அப்படிங்கற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஆனா இது ஒரு 4G ப்ராசஸர், மொபைலும் ஒரு 4G மொபைல். இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 8GB RAM 256GB இருக்குது. 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ அந்த 256GB ஸ்டோரேஜ்க்காக ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள Infinix மட்டும் தான் 256GB ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ ஸ்டோரேஜ் மட்டும் இல்ல மத்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால இந்த மொபைலை ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு சிலர் எனக்கு க்ளீனான OS இருக்குனா அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டா இருந்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மொபைல் கேப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Moto G72. இந்த மொபைல்ல 6.55 இன்ச் Full HD Plus POLED டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate ஓட வருது. இதுல கேமராஸ் அப்படினு பார்த்தா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு லோ டீசென்ட்டா தான் இருக்கும். பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Helio G99 அப்படிங்கற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு 4G ப்ராசஸர். இந்த மொபைலும் ஒரு 4G மொபைல். ஒருவேளை உங்களுக்கு 5G மொபைல் தேவைப்படுது அப்படினா G62 அப்படின ஒரு மொபைல் போன் இருக்கு. Snapdragon 695 ஓட. அது தேவைப்பட்டாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4G மொபைல் ஓகே அப்படினா இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல பேட்டரி அப்படினு பாக்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. எனக்கு இந்த பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 4G மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா iQooல இருந்து Z6 5G. இங்க டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது 6.58 இன்ச்ல IPS LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate ஓட வருது. இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப், ஆனா பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், அதுக்கு அப்புறம் ஒரு 22 அப்படினு கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா இங்க Snapdragon 695 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். பெருசா குறை சொல்ல முடியாது. அது போக இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. ஆனா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. இது ரொம்ப கம்மி. பட் பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலமே ரெண்டு விதமா சேல் பண்றாங்க. உங்களுக்கு அடாப்டரோட வேணும் அப்படினாலும் வாங்கிக்கலாம், அடாப்டரோட இல்லாமலும் வாங்கிக்கலாம். அடாப்டரோட வாங்குனீங்க அப்படினா எக்ஸ்ட்ரா 500 வரும். அடாப்டர் இல்லாம வாங்குனீங்க அப்படினா 500 கம்மியா வரும். இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு அடாப்டர் இல்லாத மாடல் சேல் பண்றாங்க. தேவைப்பட்டது அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நம்ம கடைசியா பார்க்க போற மொபைல் Poco X4 Pro 5G. எல்லா விதத்திலுமே பெஸ்டா இருக்கிறதுனால தான் இந்த மொபைல் இப்போ வரைக்குமே பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate ஓட வந்து Corning Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட இருக்கு. டிஸ்ப்ளேல நம்ம பார்த்ததிலே இந்த மொபைல் தான் பெஸ்ட். அதே மாதிரி இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இது போக பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 695 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 5G மொபைல். இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ளே ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மொபைல் இந்த மொபைல் மட்டும் தான். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்குது.
15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல சேல் பண்றாங்க. இப்போ கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 14500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு எல்லா விதத்திலுமே பெஸ்டான மொபைல். ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் வாங்குன நிறைய பேர் வந்து 6 மாசத்துக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வருது அப்படினு சொல்றாங்க, நிறைய பக் இருக்கு அப்படினு சொல்றாங்க. அதனால வாங்குறதுக்கு முன்னாடி அதை நல்லா யோசிச்சுட்டு வாங்குங்க. ஆனா நானும் ஒரு சிலருக்கு வாங்கி கொடுத்தேன், பட் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்தது இல்ல. பட் நிறைய யூசர்ஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாஸ்ல பாக்கும்போது இந்த மொபைல் வாங்கினா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது, அந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு நிறைய ரிப்போர்ட் பண்றாங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே, அதெல்லாம் பெருசா ப்ராப்ளமும் கிடையாது, எனக்கு ஓவராலா பெஸ்டா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதெல்லாம் பார்த்த பிறகு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ப்ரோ இதுல Realme மொபைலே வரலையா அப்படின்னு கேட்பீங்க. Realme மொபைல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாமே ஓவர் பிரைஸ்டா தான் இருக்கு. 15000 ரூபாய்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 680 ப்ராசஸரோட தான் உங்களால மொபைல் ஃபோன் வாங்க முடியும். சோ அதை பார்த்தோம் அப்படின்னா இதை விட அந்த மொபைல் வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல, அதனால ரெக்கமெண்ட் பண்ணல. ஒருவேளை நீங்க Realmeல ட்ரை பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realme 9 Speed Edition அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் இருக்கு, Snapdragon 778 ப்ராசஸரோட. அது ஆஃபர்ல எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 16000 ரூபாய் 17000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பட் இப்போ 20000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. நல்ல ஆஃபர் கிடைக்கும் போது ஒரு 15000 ரூபாய்க்கு நியர் பை கிடைச்சது அப்படின்னா ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் தேவைப்படுறவங்க அதை கூட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான லேட்டஸ்டான விஷயங்களை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.